இது மாதிரி நம்ம கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் நினைக்கிறேன், ஒரு ஆட்டோ டிரைவர் கூட போயிட்டு கூட வேற ஒரு ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரியான சம்பவம் நடந்தது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் திம்மாவரம் அப்படிங்கிற ஊர்ல பால் கூட்டுறவு சங்கத்திற்கு சென்ற பால் விற்பனை செய்து விட்டு வந்த இளம் பெண்ணுக்கு இதே மாதிரியான பாலியல் வன்கொடுமை சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மணிப்பூர் மாநிலத்துல கூட நம்ம சொல்றோம், மணிப்பூர் இப்ப நீங்க அரசு எடுத்தீங்கன்னா மணிப்பூர்ல வந்து பிரதமர் பார்க்கல, மணிப்பூர் குறித்து இங்க இருக்கிற எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கல, அங்க இருக்கக்கூடிய சம்பவங்கள் குறித்து நீங்க முதல்வர் பேசுவாரு, இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசுவாங்க, இங்க இருக்கக்கூடிய மூத்த அரசியல் தலைவர்கள்லாம் மணிப்பூரை கனிமொழி அம்மாவெல்லாம் பேசுவாங்க. ஆனா மணிப்பூரில் கூட இவ்வளவு சம்பவங்கள் நடக்கல அப்படின்னு தான் டேட்டா சொல்லுது. நீங்க மணிப்பூர்ல கூட இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கல. எண்ணிக்கையின் அடிப்படையில் திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 4 ஆண்டு காலங்கள்ல இவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்குது அப்படின்னு டேட்டா சொல்லுது. நீங்க அந்த டேட்டாஸ் மட்டும் பாருங்களேன். நான் 4 ஆண்டுகள் கூட விட்டுருங்க, 3 ஆண்டுகள் மட்டும் சொல்றேன், முதல் 3 ஆண்டு மட்டும் சொல்றேன். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களினுடைய எண்ணிக்கை 2020 மட்டும் 4338 இருந்திருக்கு. இது அதிமுக ஆட்சி காலத்துல. திமுக ஆட்சி வந்த பிறகு 2020 அதிமுக ஆட்சியில 4338 இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2021ஆம் ஆண்டுல 6064 இந்த குற்றங்கள் வந்து அதிகரிச்சிருக்கு. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு. நீங்க அதை நீங்க பாத்தீங்கன்னா 2023ல, அதாவது 2022ல 6580ஆகவும் 2023ல 6968ஆகவும் அதிகரித்திருக்கிறது. குறையல. ஆட்சிக்கு வந்து ஒரு திறம்பட ஆட்சி செஞ்சா, காவல்துறை தன்னுடைய வேலையை சரியா செஞ்சா, அரசு ரொம்ப கடுமையா நடந்துகிட்டா இந்த குற்றங்கள் படிப்படியாக குறையணும். ஆனா இங்க 4388ல இருந்த குற்றங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னைக்கு 6968 அதிகரிச்சிருக்கு. நீங்க திமுக ஆட்சியோட முதல் 3 ஆண்டுகள்ல மட்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களினுடைய எண்ணிக்கையினுடைய சதவீதத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா 60.66% இருந்திருக்கிறது இந்த குற்றங்களுடைய எண்ணிக்கை. கிட்டத்தட்ட பாதிக்கு மேல 50% கூட இல்ல, ஒரு 50%. ஒரு 50 பேருக்கு குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு 100 பேருக்குன்னா 100 ஆச்சுன்னா நம்ம ஒரு 50%, இங்க 120 130ன்னு போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி 60.66% குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்கிறது அப்படிங்கிறது, இன்க்ரீஸ் ஆகிறது அப்படிங்கிறது வந்து அரசினுடைய ஒரு கவனக்குறைவு அப்படின்னு தான் நம்ம கண்டிப்பா சொல்லணும்.